நகரங்களுக்கு இடையிலான தூரத்தின் இருமடங்கு டிஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் ஆகும். சிடி நகரங்களுக்கு இடையிலான தூரம் ஏபி நகரங்களுக்கு இடையிலான தூரத்தின் அரைவாசி ஆகும். இதன்படி டிஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் 10 கிலோமீட்டர் ஆயின் ஏஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் யாது? இதுல சொல்லியிருக்காங்க ஒரே நேரான பெருந்தெரு இல்லையா, இந்த பெருந்தெருலையா ஏக்கும் டிக்கும் சரி நடுவுல தான் பி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது இந்த இடைவெளியும் இந்த இடைவெளியும் சமனாக இருக்கும். அப்ப நாங்க ஏபிக்கு இடையிலான தூரத்தையும் பிசிடி இடையிலான தூரத்தையும் நாங்க இப்ப 2x எடுக்க போறோம். அப்ப பிக்கும் டிக்கும் இடையிலே 2x. அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க பிசி நகரங்களுக்கு இடையிலான தூரத்தின் இருமடங்கு டிஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம். இதுல சி நகரம் பிக்கும் டிக்கும் சரி நடுவில் எல்லாம் இங்க வரலாம், இல்லாட்டி இங்க வரலாம். அதனால அந்த தடவை விட்டுட்டு அடுத்த தடவுக்கு போவோம். சிடி நகரங்களுக்கு இடையிலான தூரம் ஏபி நகரங்களுக்கு இடையிலான தூரத்தின் அரைவாசி ஆகும். அப்ப ஏபி நகரம் 2x என்றா இப்ப பிடிக்கு இடையில C1 சென்றா இது xx. அப்ப இங்க C. இனிதான் அதுக்கு முதல் தடவுக்கு போறோம். பிசி நகரங்களுக்கு இடையிலான தூரத்தின் இருமடங்கு டிஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் என்றா பிசிக்கு இடையிலான தூரம் x. அப்ப இது x இதுவும் x. அப்ப x என்ற இருமடங்கு தான் டிஇக்கு இடையிலான தூரம். அப்ப டிக்கும் ஈக்கும் இடையிலான தூரம் எத்தனைடா 2x. அப்ப இது 2x என்றா இத கேட்டிருக்க கேள்வி என்னன்னா இதன்படி டிஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் 10 கிலோமீட்டரா. அப்ப டிஇ தூரம் 10 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிஇக்கு இடையிலான தூரம் 10 கிலோமீட்டர் என்றா ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரமும் 10 கிலோமீட்டர். அடுத்தது பிக்கும் டிக்கும் இடையிலான தூரமும் 10 கிலோமீட்டர். அப்ப கேட்டிருக்க கேள்வி என்னன்னா அல்ல ஏஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் யாது? அப்ப இலக்க மொத்தத்தை கூட்டினாதான் ஏஇ நகரங்களுக்கு இடையிலான தூரம் வரும். அப்ப இந்த இவ்வளத்தை கூட்டுவோம். கூட்டினா 10 10 20 20 10 30. அப்ப விட என்னன்னா 30 கிலோமீட்டர். நன்றி.